Welcome to our channel Teach Tamil for Windows 2024 இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோன்றதுனால ஹாப்பி நியூ இயர் டு ஆல். நீங்களும் விஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட விஷேஷ கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, உங்களோட விண்டோ 10 லேப்டாப் அண்ட் எனி லேப்டாப்ஸ் அண்ட் எனி பிசியில் எப்படி வந்து நம்ம கேம்ஸ் டவுன்லோட் பண்ணுறதாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆண்ட்ராய்ட் மொபைல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதில் ப்ளே ஸ்டோர்ன்ற ஆப்பை வச்சு ஈஸியாக கேம்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ண முடியும். பிசி அண்ட் லேப்டாப்ஸ்க்கு கேம் ஸ்டோர் இருக்குது. அந்த கேம் ஸ்டோர்லேருந்து எப்படி நம்ம ஈஸியாக டவுன்லோட் பண்ணுறதாங்க இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நிறைய பேர் நம்ம சேனலில் வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் கைஸ். அதனால் நீங்கள் லைக்கே பண்ணனாலும் பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களும் ஹாப்பி, நானும் ஹாப்பி. அதுக்குன்னு லைக் பண்ணாமல் விட்டுறாதீங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ எப்படி இருக்குன்றதை பொறுத்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ லைக் பண்ண பார்க்குறீங்களா? லைக் பண்ணிட்டு வந்துடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுருங்க. இப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஸ்ட்ரீம்னு சர்ச் பண்ணி என்ட்ரு கொடுங்க. ஸ்ட்ரீம் சர்ச் பண்ணணுமே அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனாக ஸ்ட்ரீம் கேம்ஸ் ஆன் ஸ்ட்ரீம்னே இருக்கும். அந்த ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே, அது கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஸ்ட்ரீம்னு ஒரு க்ரீன் கலர் பட்டன் இருக்கும். அந்த அந்த இன்ஸ்டால் ஸ்ட்ரீம் பட்டனை கிளிக் பண்ணணுமே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் வந்து இன்ஸ்டால் ஸ்ட்ரீம்னு ப்ளூ கலரில் ஒரு விண்டோஸ் போட்டு ஒரு பட்டன் இருக்கும் கைஸ். அந்த பட்டன் தான் அடுத்து கிளிக் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து அந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணணுமே மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு கீழே டவுன்லோட் ஆகும், சில பேருக்கு மேலே டவுன்லோட் ஆகும். ஓகே, இப்போ அவங்களோட டவுன்லோட் பேஜில் போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே கைஸ், இப்போ வந்து டவுன்லோட் ஆகிற வரை வெயிட் பண்ணுங்கள். டவுன்லோட் ஆனோனுமே அதை ஷோ இன் ஃபோல்டர் கொடுங்க. ஷோ இன் ஃபோல்டர் கொடுத்தனுமே இப்போ வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அதை ரைட் கிளிக் பண்ணுங்கள் கைஸ். ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுங்க. இப்போ வந்து நம்ம ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்தோன்னே வெயிட் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணணுமே எஸ்ஆர் நோன்னு கீழே வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். அந்த பாக்ஸை கிளிக் பண்ணி எஸ்ஆர் நோ கொடுங்க. அதை வந்து என்னால் கேப்சர் பண்ண முடியல. அது கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் கொடுத்துருங்க கைஸ். இந்த மாதிரி ஒரு ஸ்மால் பேஜ் வரும். ஸ்ட்ரீம் செட்டப்னு வெல்கம் டு ஸ்ட்ரீம் செட்டப். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டாக கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ்னு கேட்கும். லாங்குவேஜ் சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே அந்த ஸ்ட்ரீமோட ஃபைல் எங்கே லொக்கேட் ஆகுன்னு கேட்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு இன்ஸ்டால் கொடுத்துருங்க. வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே கைஸ், இப்போ வந்து இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இன்ஸ்டால் ஆனோடனே ஃபினிஷ் கேட்கும். ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஸ்மால் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். இது சில பேருக்கு லேட்டாக கூட வரலாம். அதனால் நீங்கள் இன்ஸ்டால் ஃபினிஷ் கொடுத்தோன்னே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள். அடுத்து அப்டேட்டிங் ஸ்ட்ரீம்னு இந்த மாதிரி ஸ்மால் பாக்ஸ் வரும். இந்த பாக்ஸ் ஃபுல்லாகிற வரையும் வெயிட் பண்ணுங்க கைஸ். அதுக்கப்புறம் லோட் ஆக ஆரம்பிக்கும். அடுத்து வந்து வெரிஃபை ஆகும். அது லோட் ஆகிற வரையும் வெயிட் பண்ணுங்கள். இந்த ப்ராசஸில் வந்து நீங்கள் அதை கேன்சல் பண்ணக்கூடாது. எவ்வளோ நேரம் ஆகுதோ வெயிட் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு ரொம்ப லேட்டாக ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த கேன்சல் பட்டனை கேன்சல் பண்ணிட்டு வெளியில் ஹோமில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் வந்திருக்கும். அதோட நீங்கள் டபுள் டேப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து அது லோட் ஆகி முடிச்சிருச்சுன்னா அது வந்து போயிடும். அடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அது வரை வெயிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். ஸ்ட்ரீம்னு மேலே போட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்மால் பேஜ் வரும். இந்த பேஜில் தான் நீங்கள் வந்து யூசர் நேமும் பாஸ்வேர்டு கொடுத்து சைன்இன் பண்ணணும். ஸ்ட்ரீம் அக்கௌண்ட்டில் சைன்இன் பண்ணணும். சில பேர்கிட்ட வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா அதை வந்து ஃபஸ்ட் பாக்ஸில் யூசர் நேமும் செகண்ட் பாக்ஸில் பாஸ்வேர்டும் கொடுத்து சைன்இன் பண்ணிக்கோங்க. அப்படி ஃபோனில் ஸ்ட்ரீம் வச்சுருந்தீங்கன்னா அதில் போய் செட்டிங்ஸில் போய் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். அப்படி இது அக்கௌண்ட் இல்லாதவங்க புது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இல்லைனா இப்போ வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணோம்ல ஸ்ட்ரீம் இன்ஸ்டால்
ஸ்ட்ரீம் இன்ஸ்டால்னு க்ரீன் கலர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணல, அதே அந்த பேஜுக்கு போய்க்கோங்க. அந்த பேஜுக்கு போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேஜில் போனோன்னா மேலே அந்த இன்ஸ்டால் ஸ்ட்ரீமுக்கு பக்கத்தில் லாகின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லாகின் இல்லை சைன்இன்னு 2 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் போகும் கைஸ், சைன்இன் பேஜ். இந்த பேஜில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆன் அக்கௌண்ட்னு ஒரு ப்ளூ கலர் செக் பாக்ஸ் இருக்கும். அந்த கிரியேட் ஆன் அக்கௌண்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணணுமே கிரியேட் யுவர் அக்கௌண்ட்டுன்னு ஃபில் பண்ணுற மாதிரி அந்த இதெல்லாம் வரும். நீங்கள் வந்து அதில் உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் இமெயில் கொடுத்து கண்ட்ரி, அதுக்கப்புறம் ஐம் நாட் ரோபோட் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்துருங்க. அதில் அது கொடுத்தோன்னே கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா வெரிஃபை யுவர் இமெயில் கேட்கும். நீங்கள் அங்கே கொடுத்த இமெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் போகும். நீங்கள் வந்து இப்போ வந்து அந்த வெரிஃபிகேஷனை வந்து அக்செப்ட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். உங்களோட கூகுளில் அந்த இமெயிலை கரண்ட்டில் வச்சுட்டு அதில் பார்த்தீங்கன்னா மேலே ஜிமெயில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஜிமெயிலை கிளிக் பண்ணிக்கோங்க guys. அந்த ஜிமெயிலை கிளிக் பண்ணுங்கள். அங்கே கொடுத்த இமெயிலை இங்கே கரண்ட்டில் வச்சு ஜிமெயில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஜிமெயில் வந்து ஓப்பன் ஆகும். கூகுள் ஒர்க் ஸ்பேஸ். இப்போ அதில் போய் பார்த்தீங்கன்னா இன்பாக்ஸில் ஸ்ட்ரீம்னு போட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அந்த ஸ்ட்ரீமை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்ட்ரீம் கிளிக் பண்ணணுமே பார்த்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்திருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள் கைஸ். கீழே பார்த்தீங்கன்னா வெரிஃபை மை இமெயில் அட்ரஸ்ன்னு இருக்கும் ப்ளூ கலர் பாக்ஸ். அந்த வெரிஃபை பாக்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணுமே நெக்ஸ்ட் பேஜ் போகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இமெயில் வெரிஃபைன்னு வந்துடும். இப்போ வந்து நீங்கள் அந்த பேஜுக்கு போக வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி பிளிங்க் ஆகிட்டு இல்லை கைஸ், இந்த பேஜுக்கு வந்துடுங்க. இந்த பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்டாப் ஆகி இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துச்சுன்னா அதில் கண்டினியூ கொடுங்க. சில பேருக்கு இந்த மாதிரி கிரியேட் யுவர் அக்கௌண்ட்னே வந்துடும், சில பேருக்கு அந்த மாதிரி வரும். அப்படி வந்துச்சுன்னா கண்டினியூ கொடுத்துட்டு இந்த பேஜுக்கு வந்துடுங்க. இதை வந்து ஸ்ட்ரீம் அக்கௌண்ட் நேம் கொடுக்கணும். நீங்கள் வந்து ஒரு நேம் கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச நேம் கொடுத்துக்கலாம் கைஸ். கொடுத்தோன்னா அது பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் அவைலபிள்னு வரணும். ஆனால் இங்கே வந்து நாட் அவைலபிள்னு வந்திருக்கு. அப்போனா அது கூட எக்ஸ்டர்னல் நம்பர் சேர்த்து அவைலபிள் வர மாதிரி பண்ணுங்கள். இப்போ வந்து நான் பேர் கொடுத்துட்டு அவைலபிள்னு வந்துருச்சு. அடுத்து க்ரியேட் பாஸ்வேர்டு, சூஸ் பாஸ்வேர்ட் கொடுங்க. பாஸ்வேர்டு எப்படி இருக்குன்னா ஆல்ஃபபெட் லெட்டர்ஸ், நம்பர்ஸ், அட்டு இந்த மாதிரி எல்லாம் கலந்து இருக்கிற மாதிரி கொடுங்க. ஸ்மால் லெட்டர், கேபிட்டல் லெட்டர்ஸ்னு கலந்து இருக்கிற மாதிரி கொடுங்க கைஸ். அதே பாஸ்வேர்டை திரும்ப கீழேயும் கொடுங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் கீழே மேலே பாஸ்வேர்டு வந்து ஒரே மாதிரி இருக்கணும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கொடுத்த அடுத்த அவ்வளோதாங்க கிரியேட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் போயிடும். இப்போ வந்து நீங்கள் கொடுத்த யூசர் நேமையும் பாஸ்வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஹோமுக்கு வந்துடுங்க கைஸ். சேவ் பாஸ்வேர்ட் கேட்கும், சேவ் கொடுத்துருங்க. இப்போ வந்து ஹோமுக்கு வந்துடுங்க. கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ ஹோமில் வந்து இப்போ ஒரு பேஜ் விட்டு வச்சுருந்தோம்ல ஸ்ட்ரீம் அக்கௌண்ட்டோட சைன்இன் பேஜ். இந்த பேஜில் வந்து இப்போ நீங்கள் கொடுத்த யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் இங்கே வந்து என்ட்ரு பண்ணுங்கள். நான் இப்போ வந்து என்னோடய யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் என்ட்ரு பண்ணுறேன். நீங்கள் கொடுத்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து மறக்காமல் ஞாபகம் வச்சுட்டு இதில் வந்து என்ட்ரி பண்ணுங்கள். இல்லை நீங்கள் அதை நோட் பேடில் கூட நோட் பண்ணி வச்சுக்கலாம். என்ட்ரி பண்ணிட்டு சைன்இன் கொடுங்க. அதில் சைன்இன் கொடுத்தோன்னே இப்போ வந்து லாகின் ஆக ஆரம்பிச்சிடுங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நெட்வொர்க் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நெட்வொர்க் செக் பண்ணிட்டு சைன்இன் கொடுங்க. சைன்இன் கொடுத்தோன்னே லோடாக ஆரம்பிச்சிடும் கைஸ். லோட் ஆகிற வரை வெயிட் பண்ணுங்கள். லாகிங் யுவர் டேட்டா. இப்போ வந்து அதை மறைஞ்சிரும். 2 செகண்ட்ஸ் கழிச்சு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து ப்ராசஸ் ஓவர். ஸ்ட்ரீம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அதில் வந்து நம்ம நியூ அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணியாச்சு. இதுதான் ஸ்ட்ரீமோட ஹோம் பேஜ். இதில் வந்து எடுத்துமே உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரிலாம் வரும். அதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. உங்கள் அக்கௌண்ட்டோட வெரிஃபை வரும். அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஸ்ட்ரீமோட பேஜ் கைஸ். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாவே எக்கச்சக்கமான கேம்ஸ் இருக்கும்.
சர்ச் பாக்ஸும் இருக்கும். நீங்கள் வந்து சர்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் உங்களுக்கு கேட்டகரி சொல்கிறேன். அதாவது உங்களுக்கு இப்போ ஃப்ரீ கேம்ஸ் தான் நம்மளுக்கு தேவை அப்படின்னா கேட்டகரின்னு தேர்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். மேலே ப்ளூ கலர் பாக்ஸில் கேட்டகரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கைஸ். அந்த கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். கேட்டகரியை கிளிக் பண்ணணுமே ஃபஸ்ட்டு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டு ப்ளேன்னு ஒரு கேட்டகரி இருக்கும். அந்த ஃப்ரீ டு ப்ளேவை ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டு ப்ளேன்ற கேட்டகரியை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் வர கேம்ஸ் எல்லாமே ஃப்ரீ கேம்ஸாக தான் கைஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டு ப்ளே கேம்ஸ் அப்படின்னு வந்துடும். இதில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து நிறையா கேம்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த கேம்ஸ்லாம் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு வந்து டெஸ்க்டாப் முன்னாடி பேஜ்லேயே வந்துடும் விண்டோஸில். ஓகே கைஸ், இப்போ இதில் வர கேம்ஸ் எல்லாமே ஃப்ரீ கேம்ஸ் தான். இதில் உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். அதுலேயும் நிறையா கேட்டகரி இருக்கும். நியூ அண்ட் ட்ரெண்டிங், ஆல் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி அதில் நிறையா கேட்டகரி இருக்கும். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு எந்த கேட்டகரி வேணுமோ நீங்கள் அந்த கேட்டகரி சூஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரிஸ்லேயே நிறைய கேட்டகரி இருக்கும். சிமுலேட்டர் கேம்ஸு, இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ், இந்த மாதிரி நிறையா இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ் மட்டும் ப்ளே பண்ணிக்கலாம். இது வந்து கேம் ஸ்டோர். எக்கச்சக்கமான கேம்ஸ் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ் எல்லாமே ப்ளே பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணி. ஓகே, இப்போ வந்து எப்படின்னா இப்போ பாருங்கள், சர்ச் பாக்ஸும் மேலேயே இருக்கும். கார் கேம்னு சர்ச் பண்ணுறேன். கார் கேம்னு சர்ச் பண்ணி என்ட்ரு கொடுக்குறேன். கார் கேம் சர்ச் பண்ணி என்ட்ரு கொடுத்தோன்னே நிறையா கார் கேம்ஸ் வரும். ரேஜ் ஆஃப் கார் ஃபோர்ஸ்னு ஒரு கேம் இருக்குது. வேணால் அதை நான் டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் கைஸ். தேர்ட் ஒன்னாக இருக்குது இந்த கேமு. கேட்டகரி இல்லாமல் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஃப்ரீன்னு போட்டிருக்கோம் ரைட் சைடில். அந்த ஃப்ரீ கேம்ஸை மட்டும்தான் உங்களால் ஃப்ரீயாக ப்ளே பண்ண முடியும். மற்ற இதெல்லாம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரீன்னு போட்டிருக்க கேம்ஸை நீங்கள் ஃப்ரீயாக ப்ளே பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ அந்த தேர்டு கேமை வந்து கார் கேமை நான் இப்போ டவுன்லோட் பண்ண போகிறேன். அது என்ன பண்ணணும்னா இப்போ வந்து அந்த கேமை ஃபஸ்ட்டு ஒன்று கிளிக் பண்ணுங்கள். கேம் ஒன்று கிளிக் பண்ணணுமே நெக்ஸ்ட் பேஜ் போகும். ரேஜ் ஆஃப் கார் ஃபோர்ஸ் இந்த கேம் தான் இப்போ வந்து நான் டவுன்லோட் பண்ண போகிறேன். அதை கிளிக் பண்ணணுமே அந்த கேம் எப்படி விளாட்றது அது மாதிரி ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுப்பாங்க மேலே வீடியோ. அது கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள் கைஸ். கீழே ஸ்க்ரோல் பண்ணணுமே ப்ளே கேம்ஸ்னு ஒரு க்ரீன் கலர் பாக்ஸ் இருக்கும். பார்த்தாலே தெரியும். ஃப்ரீ டு ப்ளே கேம்ஸ், ஆட் டு லைப்ரரி. அதில் வந்து நீங்கள் ப்ளே கேம்ஸ் கொடுங்க. கீழே ப்ளே கேம்ஸ் கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் பேஜ் போகும். இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பாக்ஸ் வந்து ஸ்மால் பாக்ஸ் மாதிரி ஒன்று காமிக்கும் இன்ஸ்டால்னு. அதில் வந்து என்ன பண்ணணும்னா எத்தனை ஜிபி எம்பின்றதை ரைட் சைடில் கேமுக்கு பக்கத்துலேயே காமிச்சிரும். 404 எம்பி. எந்த டிஸ்கில் வந்து கேம் சேவ் ஆக போகுதுன்றதையும் காமிச்சிரும். லொக்கேஷன் அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா இன்ஸ்டால் கொடுத்துருங்க. அப்படி அதோட லொக்கேஷன் மாற்றணுன்னா இன்ஸ்டால் டூன்றதுல பக்கத்தில் செட்டிங்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி மாற்றிக்கலாம். இன்ஸ்டால் கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வரும். அதில் வந்து அக்செப்ட் கொடுத்துருங்க. அக்செப்ட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா கீழே கேம் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். கீழே வந்து கேம் டவுன்லோட் ஆகிட்டுருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே பெரிய பேஜில் வந்து காமிக்கும். பாருங்கள், அந்த கேம் நான் கிளிக் பண்ணுறேன். கீழே டவுன்லோட் ஆகிட்டுருக்க கேமை கிளிக் பண்ணணுமே இந்த மாதிரி பெருசாக ஷோ ஆகும். 404 எம்பி இப்போ வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கு கேம். உங்கள் நெட்வொர்க் ஸ்பீடை பொறுத்து தான் கேம் வந்து ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் ஆகும். அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு கேம் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ வந்து அதை பார்த்தீங்கன்னா ப்ளே கொடுத்தீங்கன்னா ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும் கேமு. நீங்கள் இங்கேருந்து ப்ளே கொடுக்கலாம். அப்படி இல்லைனா மேலே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண கேம்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு பார்க்கணுன்னா மேலே லைப்ரரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லைப்ரரி கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண கேம்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். இன்ஸ்டால் பண்ண கேம்ஸ் எல்லாம் நீங்கள் எத்தனை கேம் இன்ஸ்டால் பண்ணாலும் எல்லாமே இந்த லைப்ரரின்ற ஆப்ஷனில்
எல்லாமே ஷோ ஆகும். நீங்கள் வந்து கேமை ப்ளே பண்ணணுன்னா அதில் இருக்க கேமை கிளிக் பண்ணுங்கள். கேமை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி பேஜ் போகும். அதில் வந்து ப்ளே கொடுத்தோன்னா ப்ளே ஆக ஆரம்பிக்கும். ரேஜ் ஆஃப் ஃபயர் ரேஸ். அதாங்க இப்போ ப்ளே கொடுத்தோன்னே அந்த இடத்துல ஸ்டாப்புன்ற ஆப்ஷன் வரும். ப்ளே கொடுத்தோன்னே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து கேம் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். அவ்வளோதான் கைஸ், கேமே ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து நம்ம ஸ்டீம் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி கேம்ஸும் ப்ளே பண்ணிட்டோம். இப்போ வந்து இது எப்படி உங்களுக்கு ஸ்டீம் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, வந்து நான் வந்து உங்கள்கிட்ட கேட்குறது ஒன்றே ஒன்று தான். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். அதனால் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. இப்போ வந்து இந்த டவுன்லோட், இன்ஸ்டால், ப்ளே இந்த மாதிரி ஸ்டீம் ஏற்றுறதுல எந்த டவுட் இருந்தாலும், எரர் வந்தாலும் என்கிட்ட கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பை பாய். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.